மனிதர்களுடைய பழக்கமே நம்ம கஷ்டப்படும் போது ஏசப்பாட்ட அதிகமாக நம்ம பேசுவோம், ஜெபம் பண்ணுவோம், பைபிள் ரீட் பண்ணுவோம், அதிகமாக இடைப்படுவோம். கர்த்தர் சொல்லி தந்த வார்த்தையை வசனத்தை பிடித்துக்கொண்டு நம்பிக்கையாக இருப்போம், அதன் பிரகாரமாக வாழ முயற்சி பண்ணுவோம். அதே நேரத்தில் நம்ம ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை நம்மளுடைய வாழ்க்கை நெறிமுறையாக மாறும்போது, செல்வப்பெருக்கு நம்முடைய வாழ்க்கையில் உண்டாகும் போது நம்ம இயேசுவை தேடுறதில் குறைவுபடுவோம், வசனத்தோடு இடைப்படுகிறத குறைவுபடுத்துவோம். கஷ்டப்படுற நேரம் நம்ம எவ்வளோ தூரத்துக்கு இயேசுப்பாவை தேடணும், நல்லா இருக்கும்போது எவ்வளோ தூரமாக தேடணுங்கிற விதமாக சிந்திச்சா கஷ்டப்படும் போது அதிகமாக தேடி இருப்போம். நல்லா வந்த பிற்பாடு நம்மளுடைய தேடுதல் ரொம்ப குறைஞ்சிருக்கும். இது எல்லா மனிதர்களிடமே பொதுவாக காணப்படுகிற ஒரு காரியம். இதே மாதிரிப்பட்ட காரியத்தை தான் இந்த நாட்களில் கர்த்தர் நம்ம கூட இடைப்படுகிற வசனம் மார்க்கு 10வது அதிகாரத்தில் 17 சொல்லப்பட்டிருக்கு. 27 வரைக்கும் ஒரு செல்வந்தன் இயேசுட்ட நான் பரலோக ராஜ்யம் சொந்திருக்கும்படியாக நான் என்ன செய்ய வேண்டும் என்கிற விதமாக கேட்பார். இயேசு அவருக்கு நான் கற்பனைகளை அவங்களுக்கு சொல்லி தந்திருக்கேன்ப்பா, அதாவது விச்சாரம் செய்யாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக, களவு போய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, தாயின் தகப்பனை கனம் பண்ணுவாயாக. அதுக்காக சிவந்து சொல்வார், நான் என்னோட சிறு வயது முதல் கொண்டே இதெல்லாம் செய்கிறேன் என்கிற விதமாக சொல்வார். அதற்கு இயேசு சொல்வார், இன்னும் உன் பேரில் ஒரு குறை உண்டு, உனக்கு இருக்கும் ஆஸ்தியை விற்று இல்லாதவர்களுக்கு கொடு, உனக்கு ஏகப்பட்ட ஆசீர்வாதம் நீ ஆசீர்வதிக்க முடியாது, அது முழுவதுமாக நீ எடுத்துக்கொள்ளாத, முடிந்த மட்டுமாக விற்று இல்லாதவர்களுக்கு கொடு என்கிற விதமாக சொல்வார். விட்டுக்கிட்டு சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வா, அதாவது என் கூட இடைப்பட்டு என்னை சார்ந்து வாழ் என்கிற விதமாக சொல்வார். அதற்கு அந்த செல்வந்தன் அதிக செல்வப்பெருக்கு உள்ளது நிமித்தமாக சோர் விட்டு திரும்பி போயிடுவான். இயேசு சீசர்கிட்ட சொல்வார், செல்வந்தர் பரலோக ராஜ்யம் சொந்தத்துக் கொள்ளும்படியான காரியம் எவ்வளவு கடினமாக இருக்கு பார்த்தீங்களா. எக்ஸாம்பிள் சொல்வார், ஒரு ஒட்டகம் ஊசியின் காதில், அதாவது அந்த தூரத்தில் நுழைவதற்கு சமமாக இருக்கும் என்கிற விதமாக சொல்வார். அப்போ சீசர்கள் கேட்பாங்க, அப்போ செல்வந்தர்கள் பரலோக ராஜ்யம் சொந்தரிக்க கொள்ள முடியவே செய்யாதா? அதுக்கு இயேசு 27வது வசனத்தில் சொல்வார், மனுஷனால் அது கூடாது தான், தேவனால் இது கூடாது அல்ல, தேவனாலே எல்லாம் கூடும். அப்போ நம்ம எவ்வளவு செல்வப்பெருக்க ஆனாலும் கர்த்தருக்கு பயந்து கர்த்தரை பிடித்து கொண்டு வாழணும். அப்படி வாழாத பட்சத்தில் நம்ம அவரை விட்டு விலகி போக வாய்ப்புண்டு, பரலோக ராஜ்யத்தை விட்டு விலகி போக வாய்ப்புண்டு, அவருடைய திட்டத்தை விட்டு விலகி போக வாய்ப்புண்டு. தேவனால் கூடும், அவர் நினைச்சார் இங்கே நம்மளை அவருக்குள்ளே கொண்டு வர எந்த காரியத்தையும் நம்மளுடைய வாழ்க்கையில் அனுமதிச்சிருவார். அப்படி வரும்போது பாடுகள், உபத்திரங்கள், கஷ்டங்கள் வரும்போது திரும்ப நமக்கு கர்த்தருக்குள்ளே போயிடும். அப்படி இல்லாதபடிக்கு நமக்கு தந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டே அவருக்குள்ளே வாழ நம்ம இடைப்படணும், முயற்சி பண்ணணும், பழகணும். அதுதான் கர்த்தர் நம்மகிட்ட விரும்புகிற காரியம். ஆமென்.